ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீத் vlogs again. நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூக்ஸ் லா. இந்த ஹூக்குங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். ஹூக்குங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா as far as இந்த முக்கியமான லா இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேயே இல்லை மெட்டீரியல் டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறவங்க, ஃபிசிக்ஸில் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு மெட்டீரியலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹூக்ஸ் லா. இந்த ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பார் எடுத்துக்கோங்க. அந்த பாரை நீங்கள் ரெண்டு பக்கமும் டென்சைல் டைரக்ஷனில் லோடு கொடுக்குறீங்க, சரிங்களா? டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, சரிங்களா? த்ரூ த சென்ட்ராய்டு கொடுக்கும் போது, இதை இழுக்கும் போது உங்களுக்கு ஒரு செர்டைன் லிமிட் வரைக்கும், நான் என்ன சொல்கிறேன், செர்டைன் டைம் செர்டைன் லிமிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் இதனுடைய இந்த பாரனுடைய ஸ்ட்ரெயினும் ஒன்று போல் இருக்கும். தட் இஸ் ப்ரப்போர்ஷனல். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ரைட்டுங்களா? அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ப்ரப்போர்ஷனல் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ப்ரப்போர்ஷனல் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொன்ன லா பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹூக்ஸ் லா. அதை பற்றி சொன்ன லாக்கு பேர் தான் ஹூக்ஸ் லா. அதை பற்றி அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? when a material behaves elastically, இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியலை இழுக்கிறீங்க, அது எலாஸ்டிக்கலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டா, and exhibits a linear relationship between stress and strain. நான் சொன்னேன்ல, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கு இடையில ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்ட்டா the material exhibits linear elasticity. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கான், அந்த என்ன இருக்கான், அந்த மெட்டீரியலுக்கு லீனியர் எலாஸ்டிசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரலாக ஹூக்ஸ் லாவை பற்றிய ஒரு மறைமுக டெஃபினிஷன். நான் உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்கிறேன். ஒரு ப்ரப்போர்ஷனல் லிமிட்டுங்கிற ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் மெட்டீரியலை இழுக்கும் போது ஒரு ப்ரப்போர்ஷனல் லிமிட்டுங்கிற பாயிண்ட் வரைக்கும், அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹூக்ஸ் லா. அது அந்த லிமிட்டை சொன்னவர் பேர் ஹூக்ஸு, அவர் சொன்ன லாவுக்கு பேர் ஹூக்ஸ் லாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஹூக்ஸ் லா எப்போ வரைக்கும் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னா ப்ரப்போர்ஷனல் லிமிட் வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ எப்சிலான். இ எப்சிலான்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இந்த டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டு போடுவீங்க. ஈக்குவல் டு பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க. ஈக்குவல் டு மாற்றுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க. கான்ஸ்டன்ட் போட்டு ஒரு ஸ்ட்ரெயின் எழுதிடுறீங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன்டு இ. இந்த ஈங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இந்த ஈக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், ஈக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. யங்குங்கிறவர் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால இதுக்கு பேர் யங் மாடுலஸ். அப்போது இந்த ஹூக்ஸ் லாலேருந்து அடுத்து கிடைச்சது தான் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு longitudinal stress by longitudinal strain. longitudinal stress by longitudinal strain. சரி, இப்போ ஒரு மாடுலஸை ஹூக்ஸ் லாலேருந்து படிச்சிட்டிங்க. அடுத்த மாடுலஸ் பாருங்கள். அடுத்த மாடுலஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஒரு ஷியர் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஷியர் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ், அதில் ஏற்படக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெயினுடைய ரேஷியோ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. அப்போ யங்ஸ் மாடுலஸ் படித்து முடித்தோடனே மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது லாஞ்சிடியூட்னல் ஃபோர்ஸ் இருக்கும் போது வரக்கூடியது தான் லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் பை லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெயின் யங்ஸ் மாடுலஸ்ன்னு நம்ம படித்தோம். இது எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஏற்படும் போது அதில் ஏற்படக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெயினையும், ஷியர் ஃபோர்ஸ் ஏற்படும் போது அதில் ஷியர் ஸ்ட்ரெஸ்
உருவாகும். ஷியர் ஃபோர்ஸ் ஏற்படும் போது ஷியர் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின், அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸ்டவ் எப்சிலான் நான் சும்மா எடுத்துக்கிறேன். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அது கொடுக்கக்கூடிய டைரக்டாக கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால வால்யூமில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் உடைய ரேஷியோ, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்க் மாடுலஸ். இப்போ இந்த 3 மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று யங்ஸ் மாடுலஸ், லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, shear stress by shear strain, bulk modulus, direct stress by volumetric strain. இது பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லாங்கிறது என்னன்னா up to proportional limit stress is directly proportional to strain, அதுக்கு பேர் தான் ஹூக்ஸ் லா. ஸோ இந்த ஹூக்ஸ் லாவையும் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, பல்க் மாடுலஸையும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டூ மார்க் கொஷின்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த கொஷினை, இந்த 4 2 மார்க் கொஷின்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. மனப்பாடமும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.